பார்த்தீங்கன்னா சேம் 3 சைஸு ட்ரில் பிட்டு கொடுத்துருவாங்க. 8, 10, 6 இந்த மாதிரி 3 சைஸ் ட்ரில் பிட்டு கொடுத்துருவாங்க. பாயிண்ட்டு ஃப்ளாட்டு பிட்டு, அதாவது சிப்பிங் பிட்டையும் இதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு டெப்த்து ஸ்கேல் வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வுட்டு காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக சிப்பிங் ஆப்ஷனு, ட்ரில் ஆப்ஷனு 3 ஆப்ஷனுமே இதிலே இருக்குங்க. இதிலே ஸ்லோ ஸ்பீட், ஹை ஸ்பீடு, ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எல்லாமே சுவிட்சில் அட்டாச்மெண்ட் பண்ணி வந்துடுவாங்க. அதாவது 3500 இதோட ப்ரைஸ் வருதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு 6 மாதம் வாரண்டியும் இதில் வந்துடுங்க. அதாவது உள்ளுக்குள்ளே 2 காயிலுக்கு உண்டான வாரண்டி இதில் கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த போசி டச்சில் பார்த்தீங்கன்னா சேம் 6 மாதம் வாரண்டி தாங்க. ஆனால் அதில் பிட்டு எதுவும் வராது. அதே மாதிரி உடனே சர்வீஸ் பண்ணணுன்னாலும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் உடனே சர்வீஸ் பண்ணுறதுக்கான எல்லா டூல்ஸுமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மார்பிள் கட்டருங்க. இதில் வந்து இந்த செவுரு காடி எடுக்கிறதுக்காக 5 பிளேடு யூஸ் பண்ணுற மார்பிள் கட்டரு ஹெவி மோட்டருங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம 5 பிளேடு தாராளமாக இதில் போட்டுக்கலாம். கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேடு கம்பெனிலே கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 பிளேடு கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம இடையில 2 சைஸு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு 2 பிளேடையும் போட்டுக்கிட்டு நடுவில் நம்ம சிப்பிங் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இல்லை 5மே பிளேடாக போட்டு நம்ம அப்படியே காடி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து 5 பிளேடு போடுற ஹெவி மார்பிள் கட்டரு மிஷினுங்க. அதாவது ஒயரிங் காடி, அதே மாதிரி ஃப்ளம்மிங்க்கு இந்த மாடல் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூல் கிட்டு கொடுத்துருவாங்க, ஒரு செட்டு கார்பன் கொடுத்துருவாங்க, 2 பிளேடு இதுலேயே வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா வருதுங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சைன்ஸா மாடல் பார்க்க போகிறோங்க. இது வந்து 58 cc ஆக்சி பவர் மிஷின். அதாவது 7800 ரூபாய் இதோட ப்ரைஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்னால் நல்ல பெஸ்ட் மிஷின். 18 இன்ச் வரையும் பார் போட்டுக்கலாம். செயின் பார் எல்லாம் இதிலே வந்துடும். ஒரு பிரேக் செட் இதிலேயே இருக்குங்க. ஃப்ரீ சர்வீஸும் இந்த மாடலுக்கு உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 58 cc சைன்ஸா மாடலு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து 5800 ரூபா லோ ப்ரைஸ் மாடலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 22 இன்ச்சு பாரும் செயின் இதில் கொடுத்துருப்பாங்க. இதோட குவாலிட்டி கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹார்ட்னஸ் மரம் இல்லாமல் சாஃப்ட்னஸ் மரத்துக்கு வந்து இந்த மாடல் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். 22 mm, அதாவது 22 இன்ச்சு வரையும் நம்ம பார் போட்டுக்கலாம். செயின் இதிலே வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீட்ரு சா. இது வந்து அலுமினியம் அப்புறம் வுட்டு, இந்த ஆங்கிள்லாம் டிகிரி ஷேப் வச்சு கட் பண்ணுறதுக்காக இந்த மிஷின் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி இந்த கதவெல்லாம் போடுவாங்க. அலுமினியமில் கதவெல்லாம் போடுவாங்க. சேம் அதே அதுக்கு யூஸ் பண்ணுற மிஷின் இது. அதாவது ரொம்ப அக்யூரேட்டான ஒர்க்கு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இது அலுமினியம் பார்ட்டிஷன் யூஸ் பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணுறது. அதாவது அலுமினியம் வுட்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாமா? வுட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த கதவு டோருக்கு ஆங்கிள் வாரியாக கட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இன்ச் வரை தான் இதில் பிளேடு போட முடியும். நம்ம முன்னாடி பார்த்த மிஷின் வந்து 14 இன்ச் பிளேடு போடுறது, அது ஸ்டீல் கட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வுட்டும் அலுமினியமும் கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்லேருந்து நம்மக்கிட்ட கிடைக்கும்ன்றது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஐடென்சி ஜாப்பனீஸ் மிஷினு. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஓகே. அப்புறமேட்டு இந்த ரேட்டு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே வேரியண்ட்டில் மீட்டர் சாவில் DJX 255 ஒரு மாடல் இருக்குது. இதுவும் சேம் அதே மீட்டர் சா தான். பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா டாங்செங்னு வரும். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா வருது. ஓகே. ஸோ இதெல்லாமே நம்ம அக்யூரேட்டாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னும் போது இந்த மிஷின் இந்த மாதிரி மிஷினரிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மிஷின் பார்க்குறோம் 5 kg மிஷினு. இதுதான் அந்த 5 kg மிஷின். ஸோ எதுக்கு என்னென்ன வேலைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம்? இது வந்து பைப் லைன் எடுக்கிறதுக்காக, அப்புறம் செவுறு அறுத்து விட்டு காடி எடுக்கிறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் பிட் ஒன்று வரும், பாயிண்ட்டு பிட் ஒன்று வரும். அதாவது கம்பெனிலே கொடுத்துருவாங்க. ஃப்ளாட்டும் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. மிஷினில் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக 2 கிரீஸ் டியூப் கொடுத்துருவாங்க. கார்பனும் இதுலேயே கொடுத்துருவாங்க. நம்ம எந்த ஒரு அக்சசரிஸும் ஃபஸ்ட்டு சர்வீஸுக்கு நம்ம எங்கேயும் வெளியே போக தேவையில்லை, நாமளே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000. ஓகே. 5000 வரும் இல்லைங்க? 5000 வரும் இது. ஸோ இதில் இன்னும் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குங்க? இருக்குதுங்க சார். இதிலே பெரிய மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடென்சி. சேம் நம்ம முன்னாடி பார்த்தா அந்த கட் ஆஃப் மிஷின் மீட்டர் சா மிஷினோட பிராண்டு ஐடென்சி ஜாப்பனீஸ் மிஷின் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி மிஷினு. அதாவது நம்ம விட்டாச்சி போஸ்ன்னு போகிறதுக்கு ரொம்ப வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மிஷின் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ் தான், ஆனால் ரொம்ப குவாலிட்டியான மிஷின் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே ஒரு பிட்டு கொடுப்பாங்க, ஒரு கீ கொடுப்பாங்க. இது வந்து நம்ம கார்பன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக இந்த கீ கொடுப்பாங்க. இந்த மிஷினை வந்து நார்மலாக 11 kgன்னு சொல்லுவாங்க. முன்னே 5 kg பார்த்தா இது 11 kg. அதோட கொஞ்சம் பெரிய மிஷினு.
இந்த மிஷினை பார்த்தீங்கன்னு வச்சிங்களா, இந்த பில்டிங் ஹவர்ஸ் கணக்கில் உடைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மிஷின் வருது. ஓகே. ஸோ இதில் என்னென்ன பிட்டு, இப்போ ஒரே ஒரு பிட்டு தான் இதில் ஒரே ஒரு பாயிண்ட் பிட்டு மட்டும் இதில் வரும். ஓகே. இப்போ நம்ம அடிஷனலாக வேறு பிட்டெல்லாம் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாமா? நம்ம தனியாக வேணும்னா அக்சசரிஸை கடைகளில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நம்மக்கிட்டே வந்தீங்கன்னாலாம் எல்லா பிட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ளாட்டு, பாயிண்ட்டு, பெரிய சைஸ் இருக்குது, அன்சைஸ் நம்மக்கிட்ட எல்லா பிட்டுமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஓகே. இது என்ன ப்ரைஸில் கிடைக்கும்? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபா வருது. இப்போ ஓகே. பார்க்க போகிறது வந்து 65. இந்த மாடலை வந்து 65ன்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து நம்ம பில்டிங்கில் வந்து பரப்பு உடைக்கிறதுக்காக அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. பரப்பு, அப்புறம் அந்த ரோடுங்களில் பைப்பு பதிக்கிறதுக்காக இந்த மாடலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ஜாப்பனீஸ் மிஷின், 1500 வாட்ஸ் ஹெவி மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷின் பார்த்திங்கன்னா க்ரீஸில் சர்க்குலேஷன் ஆகும். இது வந்து ஆயில் சர்க்குலேஷன் மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 15 ரூபா வருது. ஸோ அதை விட இது கொஞ்சம் இது வந்து அதிகமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் அதிகம். அதே மாதிரி அதில் வந்து ரெகுலேட்டர் டைப் வரும். இது வந்து இர்ரெகுலேட்டர் டைப்பு. ஓகே. இதை வந்து நம்ம வந்து பரப்பு உடைக்கிறதுக்கு மட்டுமே அதிகமாக யூஸ் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் வெயிட் இது அதிகம். அலுமினியம் மாடல் ஃபுல்லாக. தான் நம்ம பார்க்க போகிறது வந்து போஸ் மாடல்ஸு. போஸ் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், 550 வாட்ஸ் இருக்குது, 501 மாடல் இருக்குது, 450 வாட்ஸ் மிஷின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 13 mm, 10 mm, பெருசுலேருந்து சின்னது வரையும் நம்மக்கிட்ட எல்லா சைஸும் கிடைக்கும். இந்த 550 வாட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹெவி மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3500 ரூபா வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டு, காங்கிரீட்டு, ஸ்டீலு மூணுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் ஃபார்வர்டு வரும். ஸ்லோ ஸ்பீட், ஹை ஸ்பீடு இதுலேயே வந்துடும். ஹோல் பண்ணுறது, அந்த ஹோல் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு அது வந்து கிட்டு இருக்காது. ஆனால் எல்லா மெத்தடும் இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்துடும், ஹேண்டில் வந்துடும், கீ வந்துடும். இதிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 501. அதுக்கு அடுத்த மாடல் இது வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், லோ ப்ரைஸ். அதோட லோ ப்ரைஸு சேம். அதில் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதே தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உட்டு, ஸ்டீலு, காங்கிரீட் மூணுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 13 mm வரையும் இதில் ஓட்ட போட்டுக்கலாம். இதுலேயும் ரிவர்ஸ் ஃபார்வர்டு வரும், ஸ்லோ ஸ்பீடு வரும். இதில் வந்து என்ன மைனஸ்னால் ஹேண்டில் வராது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல், டெப்த் ஸ்கேலு, இங்கே இருக்கிற ஸ்கேலு இதில் வராது. இது வந்து ஹேண்டில் இருக்காது இதில். இதில் வந்து ஹேண்டில் வராது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2400 ரூபா வருது. அடுத்ததாக நம்ம பார்க்குற போகிறது வந்து 450 வாட்ஸு. அதாவது இது 10 mm ட்ரில்லு. இதுவும் சேம் அதே காங்கிரீட்டு, உட்டில் போட்டுக்கலாம். ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 mm வரை தான் ஓட்ட போட முடியும். மேலே நம்ம பார்த்ததெல்லாம் 13 mm, அதாவது அரை இன்ச் வரையும் ஓட்ட போகிறது. இது அதோட 3 mm கம்மியாக தான் ஓட்ட போட முடியும். அதே மாதிரி இது லைட் வெயிட் மிஷின், ஹெவி மிஷினாக யூஸ் பண்ண முடியாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2300 ரூபா தான் வருது. அதோட கொஞ்சம் தான் வேரியண்ட் வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 6-100. அதாவது இது கிரைண்டிங் மிஷின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து காங்கிரீட்டு, அப்புறம் உட்டு, ஸ்டீலு இதெல்லாம் வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கும் கட்டிங் பண்ணுறதுக்கும் இந்த மிஷினை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2100 ரூபா வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரிஷியன், ப்ளம்மர்ஸ் வீட்டில் ஹோமாக நம்ம என்னதான் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் பண்ணாலும் இந்த மிஷினை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை கிரைண்டிங்கே உட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணாமல் இதுக்கு நிறையா அடாப்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் பாலிஷிங்லாம் அதில் பண்ண முடியும். இது வந்து ஹை ஸ்பீடு மிஷினு. ஸோ கார் பாலிஷிங்க்கு வந்து கொஞ்சம் இதுதான். கார் பாலிஷருக்கு வந்து ஸ்லோ ஸ்பீடு மிஷின் தான் செட் ஆகும். ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரோச் 2-26. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் 5 பிட்டு இதுலேயே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இது வந்து அப்படியே வந்துடும். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒரு கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு பிட்டு ஒன்று வரும், பாயிண்ட் பிட்டு ஒன்று வரும், 6, 8, 10ன்னு 3 சைஸு ட்ரில் பிட்டு கொடுத்துருவாங்க. இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இது 3 ஆப்ஷன் மிஷினு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உட்டுக்கும் ஸ்டீலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுறது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிப்பிங் ஆப்ஷனு. அந்த மாதிரி இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ரிவர்ஸ் ஃபார்வர்டும் கொடுத்துருவாங்க. ஸ்விட்சிலே ஸ்லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடு ஆப்ஷன் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2800 ரூபா வருது.